ஹலோ அருணே, எப்பரா இருக்க? நல்லா இருக்கம்மா. நீ? நான் நல்லா இருக்கேன்டா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. ஆமா, உன் குரல் ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கு? உடம்பு எதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். எனக்கு தெரியாதாடா என் பிள்ளையோட குரல். என்னடா ஆச்சு உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு என்னடா, நான் நல்லா தான்டா இருக்கேன். எனக்கு என்ன, தண்ணி மாதிரி சாப்பிட்டதுல எனக்கு குரல் ஒரு மாதிரியா இருக்குடா. ஏன் ஒழுங்காக உடம்பு பார்த்துக்க வேண்டியது தானே? நான் நல்லா தானடா இருக்கேன். என்னடா சும்மா அதையே கேட்குற? ஏதாவது பிரச்சனையா என்ன? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, உடம்பு பார்த்துக்குமா. சரிடா, நீ பத்திரம். வச்சிடம்மா. ம் ம் என்ன அருண், ரெடியா? இல்லை இல்லை, நான் அதை பண்ணலை. எனக்கு தெரியும் அருண், நீ தான் பண்ணன்ட்டு. இல்லை, உண்மையிலேயே நான் அதை பண்ணலை. எனக்கு தெரியும் நீ தான் பண்ணன்னு. ஐயோ, அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதை பண்ணலை. ஆக்சிடென்ட்டுன்ற இப்போ எல்லாரும் பண்ணலன்னு? ஆமாம், நான் அதை பண்ணலை. நீ பண்ணியிருக்க. அது எதாச்சும் நான் அந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட், நான் அதை பண்ணலை. ஆக்சிடென்ட்டுன்ற அப்போ நீ தானே பண்ணியிருக்க. சின்ன ஆக்சிடெண்ட்டில் தானே ஒரு உயிர் போச்சு. ஐயோ, நான் பண்ணல. தப்பு பண்ண வந்தால் தண்டனை அனுபவிக்கணும் அருண். அதே மாதிரி நீ பண்ண தப்பு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அருண். நீ பண்ண கொலைக்கான தண்டனை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் அருண். நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். செய்வியா மாட்டியா? இல்லை, நான் அதை பண்ணலை. அப்போது நீ பண்ணல. ஆமாம், நான் அதை பண்ணலை. அப்போது நான் சொல்கிறதையும் நீ செய்ய மாட்டேன், அப்படி தானே? ஆமாம், என்னால் செய்ய முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் ஃபோனுக்கு ஒரு ஸ்டில் அனுப்பிச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி பாரு. சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்? இவ்வளோ நேரம் பண்ணலன்னு சொன்னேன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். இல்லை, நான் தான் பண்ணேன். எங்கள் அம்மா தயவு செஞ்சு விட்டுரு. நீ தானேப்பா சொன்ன இவ்வளோ நேரம் நான் பண்ணல. அது ஒரு எதாச்சும் அந்த சின்ன ஆக்சிடென்ட் தான். நான் என்ன பண்ண சொல்லு. அம்மா மேலே அவ்வளோ பாசம். ஆமாம், சொல்லு, நான் என்ன பண்ணணும்? ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அருண், சின்னது தான். அந்த பொருளை முதல்ல வெளியே எடு. ஹலோ, கன்னை எடுத்துட்டியா அருண்? சொல்லு, இப்போ நான் என்ன பண்ணணும்? சொல்லு. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை அருண். ஒரு இடத்துல உட்காரு. உட்காந்ததுக்கப்புறம் ஃபோனை ஒரு பக்கம் வை. பொறுமையாக அந்த கண்ணை நெத்தியில் பாயிண்ட் பண்ணி ட்ரிகர் அழுத்து. உங்கள் அம்மா லைஃப் எனக்கு முக்கியம் தான், இதை நீ பண்ணி தான் ஆகணும். ஹலோ, உனக்கு எதுவும் ஆகலைல்லம்மா? எந்த பிரச்சனையும் இல்லைல்லம்மா? இல்லை, ஒன்றும் இல்லை. ஹாப்பி பர்த்டே. இதை கால் பண்ணுறேன் இரு.
டேய் நீ என்னடா பண்றீங்க உங்களே எதிரா கண்ணு? அப்படி என்னடா வன்மை என் மேலே உனக்கு? கூட பிறந்தவனுக்கு கொள்கிற அளவுக்கு நான் ஏன் உனக்கு வந்து தெரியுமா? அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பிள்ளைங்க இந்த குடும்பமே சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்து முன்னே பரவாயில்ல. அவன் அப்பா செத்ததுக்கப்புறம் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு. சந்தோஷம், பசி எல்லாத்தையும் மறந்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு பசங்களை பெரிய ஆளாக்கி எப்படியாவது குடும்பத்தோட சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு நடந்துச்சு. அதுக்காக கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் பெரிய பையனை வெளியூருக்கு அனுப்பும்போது நம்ம பையன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு ஒரு நம்பிக்கையோடு அனுப்பி வச்சுது. ஆனால் அவங்க போய் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு நடு தெருவில் வந்து நின்னான். நம்ம பையன் நல்லா படிச்சிட்டு இருக்கான், தனியாக இருக்கான்னு பார்க்க வரலாமேன்னு சரி வரும்போது பக்கத்து தெரிஞ்சதில்ல ஒரு பொறுக்கி தான் ரோட்டில் நின்று சண்டை வச்சுக்கின்னு கையில் துப்பாக்கியோட நின்றுருந்தோம். அப்போ சண்டையில் இன்னும் தெரியாமல் பட்டு செத்தது உங்கள் அம்மா தான்டா. நம்ம அம்மாவே கொண்டுட்டு நிற்கிறியடா பாவி. நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் அண்ணனை அவன் கையாலே ஷூட் பண்ண வச்சுட்டேன். எங்கள் அம்மாவை விட்டுருங்க.